இதே எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அம்மா அடுப்பில் என்னமோ வச்சுருக்காங்க. மாமா தீ எடுத்துட்டு தள்ளி விடு. என்ன குழம்பு வைக்கிறீங்க? என்ன குழம்பு வைக்கிறீங்க? வருவாங்க. இப்போ எந்த வீதி போய்கிட்டுருக்கு? வருவாங்க. என்ன குழம்புன்னு தெரியல. எங்கள் அத்தை என்ன குழம்பு வைக்க போகிறீங்க? என்ன குழம்புக்கு? கத்திரிக்காய் புளி குழம்பு போட்டு வைக்கிறாங்க போல. குழம்பு நல்லா வச்சுக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் எடுத்து போட்டு புளி குழம்பு மாதிரி வைப்பாங்க போலங்க. சாப்பாடை காணும். கூட்டமாக இருக்குதே, கொஞ்சம் குறையட்டும் போலாம். பாருங்க, எங்கள் மாமியார் வேலைக்கு வேலைக்கு எப்போ பதிவாங்கன்னு எங்கள் அத்தை கேட்குறாங்க. இப்போ அரிசி போடுறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அரிசி வாங்க போகலான்ட்டு சாக்கெலாம் வச்சுருக்கோம். நாங்கள் தோட்டத்தில் இருக்கனால இப்போ தான் வந்தோம். பாப்பா ஸ்கூல் கூப்பிட்டுக்கிட்டு சரி அப்படியே வைத்தா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு. சாப்பாடு வடிச்சிட்டிங்களா? ஏத்தா சாப்பாடு வடிச்சிட்டிங்களா? சாப்பாடு வடிச்சிட்டிங்களா? இல்லை, சோறு கிடைக்குது. இந்த அதில் கூடையில் இருக்குது அந்த தக்காளி சோறு சாப்பிடுங்க. கடையில் கூட போய் சாப்பிடுங்க. நல்ல வேலைக்கு ஆக்கல அரிசி எஞ்சனத்தை வைக்கலாம். அப்புறம் கூட வந்து காய்ச்சிக்கலாம். சோறு வடிக்கலையாங்க, சோறு அப்புறமேலுக்கு வடிச்சுக்கிறேன்னு விட்டுருக்காங்க. ரேஷன்கள் அரிசி போடுறாங்க. ரேஷன் சாப்பிட்டு பருப்பு ஒரு மாதிரி மொந்தமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், எல்லையாக இருந்தாத்தே நல்லா இருக்கு. பருப்பு மொந்துன்னு இருக்கு. சீனி மாத்திரம் வாங்க. சீனி அன்றைக்கி நான் பருப்பு வாங்கிட்டு சீனி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போனேன். அரைக்கிலோ 50 ரூபாதேன். 1 கிலோ தக்காளி 100 ரூபா, அரை கிலோ 50 ரூபாதேன். நீங்களே எந்நேரம் போனீங்க? அந்நேரமே 100 ரூபாண்டா. அப்போ நாங்களே 7 மணிக்கு போனோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேங்க.